ஹாய் ப்ரோ. ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து இன்ஜினியரிங் 12th முடிச்சுட்டு போகிறவங்களை பற்றி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் போகாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் 12th இதே மேஜரில் தான் படிச்சிருப்பாங்க. ஒன்று மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லாட்டி பயோ மேக்ஸ், இல்லாட்டி அது சம்மந்தமாக மேக்ஸ் வித் பேப்பர் எனி டிகிரி எனி குரூப் படிச்சிருந்தாலும் அவங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அவங்க எலிஜிபிள். ஸோ இப்போ பிஎஸ்சி மேக்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் நாங்கள் கோர்ஸ் படிக்கக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எம்எஸ் ஆஃபீஸ் எடுத்து யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுன்றது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் ஐடி ஜாபுக்கு போகிறதுக்கு இப்போ இருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், என்ன டிகிரி எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ரோக்ராமிங்கில் ஒவ்வொன்றா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டே வாங்க. 3 இயர்ஸ்க்குள்ள நிறைய கோர்சஸ் வரும், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வரும். ஒவ்வொன்றா படித்து நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கண்டினியூஸாக உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன்.